பொதுவாக சிவ வழிபாட்டில் நிற்பவர்கள் கூட, திருமுறைகளை நிறைய கற்றவர்கள் கூட, இது ஒரு பெரிய ஒரு அறியாமையில் இருப்பது ஒரு சிந்திக்க வேண்டியுள்ளது. இறைவன் அருளவில்லையா என்று தெரியவில்லை. அவன் இலங்கேஸ்வரன், ஈஸ்வரன் என்ற பட்டம் அவருக்கு மட்டும்தான் இருக்கிறது. இவன் சனீஸ்வரன், ஏனென்றால் சிவனையே ஆட்டி வைப்பவன். இப்படியெல்லாம் ஒரு இழிவான கருத்து, ஒரு அடிப்படை அறிவே நுண்ணிய அறிவோ, சிந்திக்கக்கூடிய ஆற்றலோ இல்லாமல் இப்படியெல்லாம் இருந்து இப்படியெல்லாம் சொன்னால் என்ன செய்வது? எங்காவது திருமுறைகளில் சொல்லப்பட்டிருக்கிறதா? இலங்கையர் மன்னன், இலங்கையர்கோன், இலங்கை காவலன், இலங்கைக்கு இறைவன், இலங்கை கோமான், இலங்கை வேந்தன், இலங்கை தலைவன், இப்படித்தான அங்கே சுட்டியிருக்கிறார்களே ஒழிய ஈஸ்வரன் என்று சுற்றவில்லை. அதேபோல் சனீஸ்வரனுக்கு சனி என்று தான் சுட்டியிருக்கிறார்கள். அது எந்த ஒரு அடைமொழியும் இல்லாமல் திருமுறைகளில் சனி என்று பொதுவாக குறிப்பியிருக்கிறார்கள். அதுபோல் பார்த்திங்கன்னா, ஈசனவன் எவ்வுயிருக்கும் இயல்பானான் கான் சாழலோன்னா, ஈசன் என்ற பெயர் சிவபெருமானுக்கு மட்டுமே உரியது. ஏனென்றால் அனைத்து உயிர்களாக இருக்கட்டும், அனைத்து சடப்பொருள்களாக இருக்கட்டும், அவற்றின் இயல்பாக இருக்கக்கூடிய நீரில் தன்மையாகவும், நெருப்பில் வெம்மையாகவும், அதேபோல் மிளகாயின்னா உரைப்பாகவும், புளியின்னா புளிப்பாகவும், கடுக்காய் என்றால் கசப்பாகவும், எல்லா பொருள்களோட எல்லா உயிர்களோடையும் தன்மையாக இருக்கக்கூடியவரே பெருமான். அதனால தான் ஈசன் என்ற பெயர். அந்த இவர்களாலாம் இருக்க முடியுமா? இருக்கிறார்களா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஈசன் என்றால் சிவபெருமானுக்கு மட்டுமே உரியது.